லோகேஷ் வந்து தரமான டைட்டில் கால்ஸ்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த், நம்ம தலைவர் வந்து 50 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு வந்து தரமான ஒரு டைட்டில் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். படத்தோட அணியோட மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அணி வந்து சும்மாவே மியூசிக்கில் மிரட்டி விடுவார். அவர் வந்து தீவிர தலைவர் ஃபேன். அவர் படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரோட மியூசிக் வந்து ஒவ்வொரு சீனையுமே வந்து அப்படி எலிவேட் பண்ணுது. அணி வந்து மியூசிக்கில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நாகார்ஜுனா ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணுறாரு. அதுவும் நம்ம ரஜினி சாருக்காக மட்டும்தான் வில்லனாக பண்ணுறதா சொல்லியிருந்தார். என்ன அவரோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது லைட்டாக ஜோக்கர் படத்தில் ஒரு ஹீத் லெஜரோட கேரக்டர் நமக்கு ரிமைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவரோட மேனரிசம் அவர் கேரி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் அவர் வில்லன் பண்ணுறதுனால நமக்கு அப்படி தோணுதா, இல்லைனா வந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட இன்புட்டை வாங்கிட்டு அவர் இந்த மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னு நமக்கு தெரியல. படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கும்போது நம்ம தனியாக பேசலாம். ஸ்ருதிஹாசனோட ஃபுல் நடிப்பை நம்ம பார்க்கலாம். ஒரு பெர்ஃபார்மர் ஸ்ருதிஹாசனை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு ரஜினி சாரே சொல்லியிருந்தார். அதே மாதிரி இத்தனை படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சத்யராஜ் அவங்களோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தோட ஃபஸ்ட் ஹாப்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 4 பாட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மோனிகா பாட்டில் நம்ம சோபின் சாகிர் பூஜா கிட்டவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆடியிருந்தார் இல்லையா, அதே மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மோனிகா சாங் வந்து பக்காவான தேட்டர் மெட்டீரியலாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். சோபின் சாகிரோட நடிப்பை பற்றி நமக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரும் வந்து நடிப்பில் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. என்ன ஸ்டோரி வந்து கொஞ்சம் நான் லீனியராக போகுது. அதனால் வந்து ஒரு சீன் வருது, அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வருது. அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் நார்மல் ஆடியன்ஸ் கஷ்டமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி போகுதுன்னா 4 லீனியராக போகுது. அதாவது இங்கே ஒரு கட் இருக்கும், அதுக்கு அடுத்து இன்னொரு ஷார்ட் காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டோரி வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் 4 லீனியர் முறையில் வந்து நம்ம லோகி வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ தலைவருக்கு வந்து ஒரு பேங்கராக ஒரு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு நார்மலான ஒரு என்ட்ரி தான். வராரு, அப்படியே அவர் சீனுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ யாருமே வந்து அவரோட என்ட்ரி வந்து ரொம்ப பேங்கராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறாரு, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தோம். ஆனால் அவர் வந்து நடிப்புன்னு வந்துட்டால் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். சத்யராஜ் சார் அவர்களும் சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. அமீர் கானை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்கிறது கேட்குது. ஆனால் அவரை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஃபுல் ரிவ்யூ வரும்போது அவரை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். தலைவர் வந்து சிக்கிட்டு சாங்க்கு வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு. நம்ம சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃபில் வந்து பண்ணியிருந்தார் இல்லையா, சிக்கிட்டு பாட்டுக்கு வந்து தலைவர் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிருந்தார். எப்படி இந்த வயசுலேயுமே இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியல. வேறு லெவல் டான்ஸு. டிஆரோட வாய்ஸோட நம்ம பார்க்கும்போது வேறு லெவல் வைபாக இருக்குது. நீங்கள் தேட்டர்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். படத்தில் எல்லாருமே மோனிகா சாங்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாங் வந்து செம்ம விஷுவல் ட்ரீட் வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் பூஜா ஹெக்டே வந்து செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. நம்ம சாங் வரும்போதே பார்த்தோம், பூஜா ஹெக்டேவை தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சோம். அவரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சோபின் வந்து டான்ஸ் ஆடி இருந்தார். அதை நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அப்பா வேறு லெவல் அப்படின்ற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் ஹாஃபோட ரிவ்யூ இதோட முடிச்சிக்கலாம். இப்போ படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சார் தலைவர் அலப்பறம் ஏடா கோக்கிய தலைவர் பாப்பா பாரு கோலே இப்போதுலேருந்தே தலைவர் தான். தலைவருக்கோசம் இது கூட பண்ணலன்னா நம்ம என்ன ஃபேன். தலைவர் தரிசனத்துக்கு வெயிட்டிங். நம்ம 50 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 50 இயர்ஸ் எனக்கு தெரியாது. நான் எப்போதுலேருந்து ஃபேனுன்னுட்டு இதுக்கப்புறமா ஃபேனாக தான் இருக்கும். அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இல்லைனாலையோ தலைவர் தான் எப்போவுமே. லோகேஷ் கனகராஜ் படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன். அது எல்லாத்தையும் இது நல்லா இருக்கும்னுட்டு ஒரு இது, அது எல்லாத்தையுமே இது பீட் பண்ணிடும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு 1000 crores